கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கு என்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். ஸோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம எல்லாம் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். வார்த்தையினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மளை நடத்துவார். ஆமேன். ஸோ இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். தேவரீர் இவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும், வழிநடத்துவீராக. இன்றைய பிரசங்கத்துக்கு ஆண்டவரே இவர்கள் செவிகள் திறந்தருளட்டும். ஆண்டவரே தேவையற்ற குழப்பங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை முழுமையாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழியட்டும். கர்த்தாவே நீரே இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளில் யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய பெரிதான கிருபையில் ஆண்டவர் நம்ம இந்த நாளில் நடத்த போகிறார். பாருங்க, இந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் 15 பிரம்மாண்டமாய் தேவன் ஆசீர்வாதமாய் அமைத்து கொடுத்தார். இதற்காக ஜெபித்த, உழைத்த, காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சப்போர்ட்டும் இந்த காரியம் எங்களுக்கு தொடர்ந்து தேவன் தர வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை தந்தது எங்களால் உணர முடிந்தது. இந்த பொர்ஷுவாக்க பகுதியில் இருக்கிற சுற்றி இருக்கிற அநேக ஸ்கூல்ல இருந்து வாலிபர்கள் திரளாய் வந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தபடினாலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னும் அடுத்த வருடத்தில் இதை காட்டிலும் பிரம்மாண்டமாய் கர்த்தர் நடத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. 2000 ஆத்துமாக்களை கூட்ட வேண்டும் என்பது ஒரு பெரிய கனவோடு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். இப்பொழுதே நீங்களும் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களால் முடிந்தால் ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், இம்மட்டும் நடத்தினார், இனியும் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆமேன். ஸோ இப்பொழுது நம்ம இன்றைய தினத்தின் வேத வசனத்துக்காக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எரேமியா 15 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, 2 நாட்களாக நான் மீட்டிங் காரியங்களுக்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். வேத வசனங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஓயாமல் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தார். நீ சபையோடு இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று. பாருங்க, இந்த வார்த்தையில ரொம்ப அழகாய் தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனத்தோடு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று மாத்திரம் அல்ல. ஸோ உங்களுக்கு எதிராய் வருவார்கள், உங்களுக்கு எதிராய் சில காரியங்களை செயல்படுத்துவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமேன். இந்த வார்த்தையை தான் நான் மேற்கொள் காமிச்சு இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகையால யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை இந்த நாள காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பாருங்க, இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக, உங்களை தப்புவிப்பதற்காக நான் உங்க கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு விரோதமாய் பெரிய காரியங்கள் ஜனங்கள் செய்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். சோ இந்த உலகமானது எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? பொல்லாப்பு நிறைந்த உலகம். ஆமென், ஹல்லேலூயா. சோ நேற்று பொழுதும் பிரசங்கத்தை நான் பண்ணும்போது அதான் பண்ணிட்டு இருந்தேன். சோ நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம ரொம்ப நம்புறோம். இல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நாம எப்பேற்பட்டவர்களா இருக்குன்னா, தேவன் இல்லைன்னா என்றோ நம்ம மடிந்து போயிருப்போம். தேவன் ஒருவர் இருப்பதனால் மாத்திரம்தான், தேவன் நம்மை காப்பாற்றுவதனால் தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். பாருங்க, அதுக்கு கீழ் வசனங்களை அவர் திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறார். 21வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலத்தவன் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளை நான் தனியா விட முடியாது. ஏன்னா என் பிள்ளைகளை சுற்றி பொல்லாத கிரியைகளும் பொல்லாத மனிதர்களும் அவர்கள் சூழ இருக்கிறார்கள். ஸோ அவர்களை தப்புவிப்பதற்காக, அவர் கையிலிருந்து தப்புவிப்பதற்காக, பலவானுடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய காரியமே எழுந்திருந்தது. ஸோ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது, பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, அவர்களை ஒடுக்கினார்கள். ஆனால் என்ன நடந்தாலும், என்ன இருதய கடினமானாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். இன்றளவும் இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த பிள்ளைகளே, அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காக அவர் நின்று யுத்தம் பண்ணுவார், நின்று உங்களை காப்பாற்றுவார், உங்களை ரட்சித்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தப்புவித்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் தாவீது சொல்லுகிறாரு. சங்கீதம் 129 1 2 3 வசனங்களை நாம் வாசிப்போம். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள்.
உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் சிறு வயதிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அநேக தரம் என்னை நெருக்கினார்கள், சிறு வயது தொடங்கி என்னை மேற்கொள்ள பார்த்தார்கள், என் முதுகின் மீது அவர்கள் உழுதார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வளர்ச்சி வரும்பொழுதெல்லாம் சத்ருவானவன் அவர்களை நசுக்கும்படியாக, அவர்களை ஒடுக்கும்படியாக, மேற்கொள்ளும்படியாக அவன் வருகிறான். ஆனால் கர்த்தரோ அந்த தாவீதோடு கூட இருந்து எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவனை விடுதலையாக்கி காத்து கொண்டார். ஆமென். அவன் சாட்சியை பாருங்க, சிறுவயது முதற்கொண்டு நான் இதை காரியத்தை அனுபவிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களை உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நிறைய விஷயங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த வீட்டில் என்னால் ஜீவிக்க முடியல, இந்த வீட்டு மனுஷர்களோடு என்னால் பேச முடியல, இந்த ஆஃபீஸில் என்னால் வந்து சர்வே பண்ண முடியல ஆண்டவரே, இந்த காலேஜில் என்னால் பண்ண முடியல, பல காரியங்களை குறித்து சோர்ந்து போய் அதே மனுஷனை எத்தனை வாட்டி பார்த்து சோர்ந்து போவீங்க, அதே ஆபீஸை பார்த்து எத்தனை வாட்டி பார்த்து சோர்ந்து போவீங்க. அத்தனை தடவையும் கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை தப்பு வித்தார். அதுதான் தாவீது சாட்சி சொல்றார், சிறு வயது தொடங்கி என்னை வந்து நெருக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, என்னை மேற்கொள்ளணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க தோற்று போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடத்துல வருகிறவர்கள் முதலாவது யோசிக்கணும், வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. சோ ஆகியால உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்பதை இந்த காலை வேளையில திட்டமாய் சொல்லுகிறேன். அது யாரானாலும் சரி, அதிகாரம் படைத்தவர்களாகட்டும், எப்பேற்பட்டவர்களாகட்டும், உங்கள் மீது வருகிறார்கள் என்றால் நீங்க பயப்படாதீங்க. உங்க மேல வரல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை அவங்க சந்திக்க வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இம்மட்டும் தேவன் நடத்தினார், இனியும் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, நீங்க நிறைய நன்மைகள் செய்திருப்பீங்க, ஆனா உங்களிடத்துல வருகிறவர்கள் அநேகர் அதை தீமையாக செய்வதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ அநேக விதமாய் பல கிரியைகளை அவங்களுக்காக செய்திருப்பீங்க, உதவி பண்ணியிருப்பீங்க, பல காரியங்களை உங்களுடைய விஷயத்தை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா உன்னை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி, உனக்கு விரோதமாக பேசி, உன்னோடு கூட காரியங்களை நிர்மூலமாக்கும்படியாகவே அவர்கள் கடந்து வருவார்கள். சோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்பேற்பட்ட மனுஷருக்கு மத்தியிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ எஸ்தர் புத்தகத்துல ஒரே ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமான் என்ற ஒரு மனிதன் இங்க வந்து மொர்தெகாய் என்ற யூத குல தலைவர் அவனை நமஸ்கரிக்காததுனால அவன் என்ன பண்ணுகிறானா, இந்த ஒட்டுமொத்த யூத குலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். மொர்தெகாய் என்ற ஒரே ஒரு மனிதன் அவனை வணங்கல, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒன்றுமே அங்க நடக்கல. ஆனா அந்த ஆமானோ என்ன பண்ணுகிறான்னா, அவன் நிமித்தமா யூத குலத்தையே அழிக்கணும், மொர்தெகாய் நிமித்தமா யூத குலத்தையே அழிக்கணும்ட்டு தீர்மானம் கொண்டு அந்த குலத்துக்கு எதிராக அவன் எழுந்து நிற்கிறான். அல்லேலூயா. அப்படித்தான் உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பத்தையும், உங்கள் நிமித்தமாக உங்க சொந்த பந்தங்களையும் அழிக்க வேண்டும் என்று பிசாசானவன் பல திட்டங்களை போடலாம், பல காரியங்களை போடலாம். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயித்து வர முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்றைய பிரசங்கம் அதான், உங்களை யாரும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த காரியத்திலேயே நம்ம பார்க்கணும்னா, அவனோடு கூட இருக்கிற ஆலோசகர்கள், அவனோடு கூட இருக்கிற நண்பர்கள், அவனுடைய மனைவி, ஆமானுடைய மனைவி, அவனுடைய சகோதரர்கள், அவன் கூட வாசம் பண்ணுகிற நண்பர்கள் எல்லோரும் கூட்டம் கூடி ஒன்றாய் பிளான் பண்ணி எப்படியாகிலும் இந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, என்ன தெரியுமா? இவர்கள் யூத குலமானால் இவர்களை அழிக்க முடியாது என்பதே ஒரு புறஜாதிக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம வேதத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர், அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முன்னாடி காரியத்தெல்லாம் பார்த்தா எல்லாரும் கூட்டம் கூடி தான் ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை விசாரிக்கிறாங்க, அவன் யூத குலமா, அதை விசாரிச்சுக்கோ. ஆனா அவன் யூத குலமா இருந்துட்டானா கண்டிப்பா அவன் முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போவீர்கள். ஆமென். இது ஒரு பெரிய ப்ராஃபஸி. இந்த ஆண்டுல இதை மைண்ட்ல வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு எதிராய் வருகிற எப்பேற்பட்ட மனுஷன் ஆனாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட வல்லமுள்ளவர்களா இருக்கட்டும், அதிகாரத்தில் இருக்கட்டும், அவர்கள் தாழ்ந்து போவது நிஜம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களுக்காக அவர் இருக்கிறார். ஆமென். மொர்தெகாயும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள், எஸ்தருடைய உபவாச ஜபம் எல்லாம் சேர்ந்து அன்றைய தினத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நாளாக அமைந்தது. அநேகரை கர்த்தர் வந்து தப்புவித்தார், யூத குலத்தை தப்புவித்தார். ஆமான் செய்து வைத்த தூக்கு மேடையில் ஆமானே போடும்படியாக சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு விரோதமாகவே அது
மாறியது. அதுதான் நீதிமொழிகளை வசனத்தை வாசிக்கிறோம், எவன் ஆழமாய் அந்த குழிகளை வெட்டுகிறானோ அவனே அந்த குழியில விழுவான் என்று. ஸோ உங்களுக்கு விரோதமா உங்க கூட இருந்து வெட்டுகிறவர்களுக்கு அவர்களே அதுல விழும்படியாக ஒரு காரியத்தை தேவனே மாற்றி செய்வார். அதுதான் எரேமியால 1:19 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ உங்களுக்கு விரோதமாக வருகிற யுத்தங்களில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எத்தனை ஆமான்கள் வந்தாலும் சரி, இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு முன்பதாக ஒருவரும் நிற்க முடியாது என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீ பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே அடியனுக்கும் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நான் ஜெபிக்கிற ராஜா, ஒவ்வொரு தனி மனிதருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இவங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் ஆமான்கள் இருக்கலாம், இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே குடும்பத்தில் ஆமான்கள் இருக்கலாம், இவர்களுக்கு விரோதமாக சொந்த பந்தங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் இயேசு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாய் ஆறுதலாய் தேறுதலாய் ரட்சிப்பதற்காக நீர் கூடவே இருக்கிறீர் ராஜா. அப்படியே கூட இருந்து எல்லா காரியத்தையும் தப்புவித்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் கர்த்தத்தாமே பொறுப்பெடுத்துக்களும் கூட இருந்து வழி நடத்தும். அப்பா, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் 15க்கு கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டு எனக்காக ஆண்டவரை ஜெபித்த, ஆண்டவரை பண உதவி செய்த எல்லா ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவர், இந்த வாலிபர் கூட்டத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாய் நேர்த்தியாய் எங்களுக்கு நடத்தி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பெரியவைகளை காணும்படியாய் ஆண்டவரே, அப்பா என் சபையார்களுக்கும் எங்களுக்கும் இந்த ஆண்டவரை பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே உமக்கு கொடான கொடி நன்றிகளை மனதார செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த ஆண்டவரே சூழ்நிலையில் இருந்தால் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் பயங்களும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். எப்பேற்பட்ட மனுஷனுடைய அதிகாரமானாலும் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றும் நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் சுகபல ஜீவனை கட்டளிடும். எல்லோருக்கும் விரோதமாக எழுந்திருக்கிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். இந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.